வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மு எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு கொஸ்டின். இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இஃப்னு கொடுத்துருக்கதை கிவ்ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அதே மேட்ரிக்ஸை அப்படியே திரும்ப எழுதுகிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் யூனிவர்ஸ்னால் ஃபார்முலா என்ன? 1 by determinant of f of alpha. எப்படி ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் adjoint of f of alpha அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு determinant of f of alphaக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் காஸ் ஆல்ஃபா இருக்கிற காலத்தையும் ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 into cos alpha இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். பாருங்கள், f of alpha. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? cos alpha இருக்குது. ஸோ இந்த cos alpha இருக்கிற காலத்தையும் ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன்வர்ட்ஸ் 1 into cos alpha. அந்த cos alphaவும் இந்த cos alphaவும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? cos squared alphaன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன இருக்குது? 0 into anything 0ங்கிறதுனால அதை நம்ம போடல. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது? sin alphaன்னு இருக்குது. ஸோ sin alpha இருக்கிற ரோவையும் காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 0ன்னு இருக்கும். செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன்வோர்டு இல்லையா? 0. அடுத்தது அப்வர்ட்ஸு 1 into மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் வந்தால் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த சைன் ஆல்ஃபாவும் இந்த சைன் ஆல்ஃபாவும் சேர்ந்து சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இப்போ நமக்கு இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா நமக்கு 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஐடென்டிட்டி படிச்சிருப்போம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதையே தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா plus sin squared alpha equal to 1 அப்படின்னு எழுதி, that is not equal to 0 அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதணும்? therefore f of alpha the whole inverse exist அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு கோஃபேக்டர் ஆஃப் f of alpha. இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை அப்படியே பார்த்துக்கோங்க. நமக்கு என்ன இருக்குன்னா, காஸ் ஆல்ஃபா 0, சைன் ஆல்ஃபா 0, 1 0, மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபான்னு இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதுகிறோம். 0 காஸ் ஆல்ஃபா எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதுகிறோம். இந்த 1க்கு பதிலாக என்னத்தோட ஐடென்டிட்டி 1ன்னு வருது நமக்கு? காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா தானே? அதையே திரும்ப அங்கே எழுதிடுறோம். ஓகேங்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் அதான் ரிசல்ட் வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? டைரெக்டாக பார்த்து அப்படியே எழுதிடுறோம். பாருங்கள், காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, அடுத்தது 0 காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா, அடுத்தது என்ன கிடைக்கும்? 0, அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன செய்வோம்? டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அது அப்படியே நம்ம அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா இங்கே எழுதலாமா? காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா. அடுத்த ஸ்டெப் 0 1 0 0 1 0, அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி முடிச்சாச்சா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் யூனிவர்ஸ் எழுத போகிறோம். என்ன வரும்? 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே எழுதுகிறோம். ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எழுதணும் இல்லையா?
இதுதானே adjoint of f of alpha. அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடுறோம். cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. ஓகேங்களா? இப்போ இது என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் போட போகிறோம். ரைட் ஹேண்ட் சைட் நம்ம என்ன எழுதலாம்? f of minus alpha. ஆல்ஃபா இருக்கிற இடத்துல f of alpha இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? கொஸ்டினில் மைனஸ் போடணும். அப்போ மைனஸ் போட்டால் காசுங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். காசுக்கு மைனஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? ப்ளஸில் தான் கிடைக்கும். சைன் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன். ஸோ மைனஸ் போட்டால் அது நெகட்டிவ்லேயே வந்துடும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்தது பாருங்க 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ என்ன வரும்? காஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ நெகட்டிவில் போட்டாலும் அது என்ன ஆகிடும்? பாசிட்டிவாக மாறிடும். அடுத்தது 0 சைன் இஸ் அன் ஆட் ஃபங்க்ஷன். நெகட்டிவில் போட்டால் என்ன கிடைக்குமா? பாசிட்டிவாக கிடைக்காது, நெகட்டிவாக தான் திரும்பவும் கிடைக்கும். மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0. இந்த இடத்துல மைனஸ் வெளியில் வரும்போது இந்த மைனஸும் வெளியில் இருக்கிற மைனஸும் சேர்ந்து நமக்கு என்னவா மாறும்? சைன் ஆல்ஃபா 0. இந்த இடத்துல காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் பாருங்கள். ரெண்டும் சேமாக இருக்கா? ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. That is என்ன எழுதலாம்? Therefore f of alpha the whole inverse equal to f of minus alpha. Hence proved. ஓகேவாமா?